வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த சமயத்துல இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதுல உங்களுக்கு நியாயமா இருக்கா? உன் என்ன அலைகள் எனக்கு புரிகிறது கல்பனா. நான் மட்டும் என்ன, உன்னை என் இதயத்தில் வைத்துக் கொண்டவன் தானே. இந்த பாசம் நம் வாழ்க்கைக்கு தேவைப்படுவது. ஆனால் நீ அந்த ராஜாவுடன் நடந்து கொள்வதா தேசத்துக்கு சேவை செய்வது. இன்னும் சிறிது நேரத்தில் ராஜா இந்த பூங்காவிற்கு வரும்போது மருந்து நமக்கு தகவல் கொடுத்துடுவான். அப்போது உன் கடைக்கண் பார்வையால் ராஜாவை மடக்கிவிடு. கபாலி, அந்த ராஜா இந்த பூங்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். கல்பனா, உன் வசீகர தோட்டத்தால் ராஜாவை மயக்கிவிடு. புலிமலை தேடி வரும் சிங்கத்தை போல அவன் உன்னை தேடி வரும்படி செய்விடு. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் நீ சொந்தக்காரியாக வீரநடை போட வேண்டும். போ, வெற்றியோடு திரும்பி வா. நமது திட்டம் இந்த நேரத்தில் வெற்றி கனியாக மாறப்போகிறது. ஆனால் என்ன சந்தேகம் வந்து விட்டது மருது? அந்த ராஜா கல்பனாவின் ஒய்யார தோட்டத்தில் மயங்கி அவனுடைய சொத்துக்களை கல்பனாவிற்கு தானம் செய்வானா என்றுதான். மருது, பால் குடிக்காத பூனைதான் உண்டோ, இல்ல மானசம் தேடாத புலிதான் உண்டோ, இல்ல மந்தையை தேடாத மனிதர்கள் உண்டோ? எத்தனையோ மாமுனிவர்கள் மந்தையினால் மண்ணை தவிர காணும். இவன் என்ன தூசு? சரி சரி, ராஜா அருகில் வந்து விட்டான். நாம் இந்த பூங்காவின் ஓரமாக ஒதுங்கிக் கொள்வோம். இந்த திட்டத்தை கல்பனா எவ்வாறு கையாளுகிறாள் என்று கவனிப்போம். அது ரப்பர் பாம்பு. வர சிறுவர்கள் மகிழ்ச்சிக்க வைத்திருக்கும் போலி பாம்பு. அப்படியா? நான் உண்மையான பாம்புன்னு சொல்லி பயந்தே போயிட்டேன். ரொம்ப நன்றிங்க. ஓ சாரி, உங்கள் படையெடுப்பினால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. பரவாயில்லைங்க. சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வரேங்க. பிளீஸ் ஒரு நிமிஷம். நான் அவள் பெயரை கூட கேட்காமல் விட்டு விட்டேனே. ஆஹா, இவள் வானத்தில் குடியிருக்கும் ரதிதேவையா இல்ல இந்திர சபையில் இருந்த ஊர்வசியா தெரியவில்லையே. நான் இந்த உலகத்தில் பிறந்த பயனை அந்த அலையை கட்டி அணைக்கும் போதே பெற்றுவிட்டேன். மீண்டும் ஒரு முறை அவளை காண சந்தர்ப்பம் கிடைக்காதா? கடவுளே, இனி என் வாழ்வின் சங்கமே அவள் உள்ளத்தில் குடியிருப்பதுதான். இனி என் சொத்து சுகம் பொன் பொருள் ஆவி அனைத்தும் இனி அவளுக்கே சொந்தம். அவள் எந்த மூளை விடத்துல இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சமையல் வேலை பார்க்காம இங்க வந்து ஒய்யாரமா காத்து வாங்கிட்டு இருக்கிறிய. இனிமே வேலைக்காரி அப்படி இப்படின்னு சொன்ன இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். மல்லியா, உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? அதுவும் அதிகார துறையில் பேசுறிய. அடேங்க அப்பா, இன்னைக்கு என்ன ஆளு கெட்டப்பே மாறிட்டிய. தேப்பப்பட்ட சேலை அப்பா போட்டிருக்கிய சென்று நீ வச்சிருக்கு பூவா சேர்த்து சும்மா ஆளை கம கமனு துக்குது மல்லியா. இனிமே என்ன வேலைக்காரி அப்படின்னு கூப்பிட்ட நடக்கிறதே வேற. உன்ன மாதிரி என்ன நான் வேலைக்காரி நினைச்சிட்டியா? இனிமே என்னடி ஒரே சொல்லற, நீ மட்டும் அந்த டாட்டா பில்லா நினைப்பா? ஆமாயா, நான் டாட்டா பிர்லாவோட மக. இங்க பாரு, நான் ஹோட்டல் பெரிய ஹோட்டலுக்கே முதலாளியமா ஆக போறியா? மல்லியா, நீ என்ன பகல் கனவு கண்டியா இல்ல பைத்தியம் முடிச்சு இப்படி பேசுறியா? ஆமா ஆமா, எனக்குதான் பகல் கனவு பிடிச்சி பைத்தியம் முடிச்சிருக்கு. போயா, இங்க பாரு, நான் இனிமே முதலாளி அம்மா ஆக போறத பார்த்து
நீதான் பைத்தியம் பிடிச்சு அலைய போற. அடியா மல்லியா, உன்னை ஓட்டல் முதலாளி ஆகிற அளவுக்கு ஐடியா கொடுத்த நீ யாருன்னு கொஞ்சம் சொல்லு. யோ இங்க பாரு, அவன் எவனுக்குலாம் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அவர் என்ன சொல்லியா? இங்க பாரியா, கொஞ்சம் என்ன நிறையவே சொல்றேன். எனக்கு என்ன பயமா? இப்போதைய காதல, வருங்கால கனவன், என் மரியாதைக்குரிய திரு மன்னார் அவர்கள். நீ இவ்வளவு தூரம் அதிகாரமா பேசலையே, அந்த காட்டரும தலை மன்னாரா தான் நினைச்சேன். இங்க பாரு, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க, இல்ல நடக்கிறதே வேற. மன்னாரும் அடியே, அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? அவனுக்கு மரியாதை கிடைக்கி தாண்டி போகுது. அவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்திதான் கிடைக்கும். யோ நீ என்னையா சொல்ற? என்ன ரொம்பதான் மிரட்டி பாக்குற? இந்த மிரட்டலுக்குள்ள பயப்படுறவ நான் கிடையாது, அதுக்கு வேற எவ்வளையாவது பாரு. ஏ மல்லியா, ஏ மல்லியா, உன் நடந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேச மாட்ட. எப்படியோ உனக்கு மன்னாருக்கு தர்ம அடி கிடைக்க போகுது. ஐயோ யோ என்ன சொல்ற? என்ன பெரிய விஷயம் நடந்து போச்சு? ஆமா, என்ன பெரிய விஷயம் நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சுன்னா கேக்குற? அடியே, மன்னாரு ஹோட்டல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு பணம் கொடுக்காம ஒடியாந்துட்டான். அத அங்க இருந்த வீடியோ கேமரா முடிச்சு காட்டிடுச்சு. இங்கதான் வச்சிட்டு இருக்கேன். இங்கதான் வண்டியா? யோ நீ ரொம்ப ராங்கா தான் போற. இப்ப போலீஸ்காரங்க மன்னார தேடிக்கிட்டு வர போறாங்க மல்லிகா. ஐயோ நீ சொல்றது உண்மையா? உண்மைதான். இந்த பேப்பர்ல பாரு, மன்னார் பித்தியோ அக்கு வேறையா ஆணி வேறையா எழுதி இருக்கிறாங்க. ஐயோ இனி நானும் மாட்டினா? ஐயோ இதுக்கு என்னையா பண்றது சொல்லி? என்ன பண்றதுன்னா கேட்ட மல்லிகா, சொல்றேன் கேளு. அந்த ஆத்திலியோ குளத்திலயோ விழுந்து 2 பேரு தற்கொலை பண்ணீங்க. இல்லன்னு வச்சுக்கா, உனக்கு எய்ட்ஸ் இருந்துன்னு வச்சுக்கா, அவனுக்கு கொடுத்துரு. அவனுக்கு எய்ட்ஸ் இருந்தா உனக்கு கொடுத்துரு. எப்படி நம்ம ஐடியா? நான் இதுக்கு ஏன் சாவேன்? போலீஸ்காரன் கூட வந்தா எனக்கெல்லாம் இத பத்தி எதுவுமே தெரியாது நான் சொல்லிருவேன், தெரியுமா? அடியே, நீ ஒரு பச்சோன்னு எனக்கு இப்ப தாண்டி தெரியுது. நான் போய் முதலாளிகிட்ட சொல்லி பேசிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். ஐயோ இவன் வேற தலையில குண்ட தூக்கி போட்டு போறானே. இந்த காலத்துல யாரையுமே நம்ப கூடாதப்பா. கொஞ்சம் ஏமாந்தா வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி என்னையும் ஏத்திட்டு போயிருவாங்களே. எத்தனை பேர் வேலைக்கு இருந்தாலும் ஒருத்தமான ஒழுங்கா செய்யறதுல ஒரு வேலைக்கோட. ஏன்னா மன்னாரு 3 நேரம் மூக்கு பிடிக்க திங்கிறிய, ஒரு வேலைக்கு ஒழுங்கா செஞ்சுண்டா. முதலாளி, நம்ம பேட்டரி கோவில 2 தூணிலையுமே 2 நாயை கட்டி வளர்க்குறீங்க. அதுக்கு 3 நேரமே பால் சாதம், தயிர் சாதம், ஒரு பிரியாணி போடுறீங்க. இப்ப மட்டும் என்ன மட்டும் திட்டுறீங்க. ஏன்னா பரவாயில்ல பயில, எதிரி வீட்டுக்கார வந்தா நம்ம நாயை அவுத்து விட்டு அது எதிர்க்குனாடா. முதலாளி, உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். எதிரியோட நம்ம வீட்டுக்கு வரும்போது கூடவே ஒரு பொட்ட நாயை கூட்டிக்கிட்டு வந்து அது நம்ம நாயை பார்த்து வாலாட்டி வலை வீசி கூட்டிக்கிட்டு போயிரும் பாருங்க. இந்த வித்தையெல்லாம் உனக்கு எப்படா தெரிஞ்சது? ஜென்மத்துல பொட்ட நாயா பிறந்த ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கு. இருக்கு நல்லா கம்பி நெருப்புல பழுக்க காய வச்சு நெஞ்சில் ஒரு சூடு போட்டா நினைப்பு இருக்கு. போன ஜென்ம போடா கழுத, போய் வேலை பாடுற. உண்மையை சொன்னா உடம்பெல்லாம் எரியுது. போடாமா ராஜா, இங்க வாட. காலையில போன ராத்திரிக்கு வீட்டுக்கு வர, இன்ன வரைக்கும் எங்க சுத்திக்கிட்டு வர? நானே
கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டு அவர மாதிரி சொல்ற. நீ அவெல்லாம் விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு போற என்ன உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? அப்பா நீங்க இன்னும் அந்த காலத்து பாணியிலேயே என்னை வளர்க்க நினைக்கிறீங்க. நீங்க பிறந்த வளர்ந்த காலத்துல இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான முன்னேற்ற படிகளை தாண்டி வந்துகிட்டு இருக்கிறோம். போய் இந்த காலத்திலயும் ஏன்டா நிறுத்திட்ட? இந்த காலத்துலயும் என்ன அந்த வீட்லயே அடைச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல இந்த வயசான கிளம்பிட்ட இதே தொலையா போச்சுன்னு நினைக்கிறியா? இன்னும் என்னப்பா, நானும் படிச்சுவேன், இந்த உலகத்தின் அனுபவங்களை தெரிஞ்சு கொண்டவன். ராஜா, நான் எழுந்து படிச்சா மட்டும் போதாதா, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்து நினைச்சுக்கணும். அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு ஊதேரியா அல்லது குடிகாரனா ஒரு பொன் பித்தனா இல்ல, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. ராஜா, நீதானே என்ன தப்பா நினைச்சிருக்கிற? நான் என் வயசுல எத்தனையோ மனிதர்கள் தாண்டி வந்தோம்டா. உன்னை போன்ற நல்லவர்கள் காலத்தின் கட்டாயத்தால கெட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டுமா, நம்ம போல செல்வ சீமான்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பெண் பித்தர்களா மாறி விட்டில் பூச்சி போன்ற அரண்மனை போன்ற நம் பங்காளர்களை விட்டுவிட்டு உயிரையே மாய்த்துள்ளார்களா. அப்பா நானும் அப்படி போயிடுவேன் நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கிறேடா. நீ நம்மளோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்து நம்பிட்டா நம்மளோட சொத்து பத்து அல்ல உங்களோட ஒப்படைச்சிருக்கிற. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே நம்ம பாரம்பரிய சொத்தையும் குடும்ப கௌரவத்தையும் நான் காப்பாத்த வைக்கிறேனப்பா. சாரி மேகலா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மதன், இப்போ நீங்க லேட்டா வந்ததுல தப்பே இல்ல. ஆனா மேகலா, ஏன் பேச்சை பாதியிலே நிறுத்திட்டு சொல்ல வந்ததை தயங்காம சொல்லு. நம்ம கல்யாணம் லேட்டா நடந்துடக் கூடாது, அதுக்காக தான். உன்னிடத்தில் பழகி விட்டு வேறு ஒருத்திக்கு மாலையிட்டு மனைவியாக்கி விடேன் என்று சந்தேகப்படுகிறாயா? மதன், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. எங்க அப்பா எனக்காக சுறுசுறுப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்றால் உங்க அப்பாவிடம் சொல்லி நம்ம கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதானே? மதன், நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபத்துல நடந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா, எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அது மட்டும் இல்ல, ஜாதி மதம் சம்பிரதாயம் சாஸ்திரம் இதுல எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறார் அந்த காலத்து மனுஷன். அதை விட முக்கியமா தனக்கு நிகரான அந்த சொல்ல இடத்துல இருந்துதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க நினைப்பாரு. அதனாலதான் மேகலா, நீங்க சொல்வதை வைத்து பார்க்கும்போது என்கிட்ட ஒரு சான்ஸ் கூட இல்லை. அதனால நம்மளுடைய கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது ஒண்ணு மட்டும் நடக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வாங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மேகலா, நீ சொன்ன இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்து. மதன், நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு கட்டாயமா வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி பெண் கேட்கிறீங்க, சரிதானா? மேகலா, மேகலா, நானா வேறு வினையே வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? எங்க அப்பா நான் சிங்கமா இல்ல புலியா உங்களை கடிச்சிட்டீங்க? மேகலா, நான் அதற்கு சொல்லவில்லை. நான் உன்னை பெண் கேட்க வந்தால் என்னுடைய கௌரவம் இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு ரொம்ப சிற்பா தெரியும். அதனால் என்னை வெளியே போக சொல்லி விடுவார். இதனால் நான் மனமுடைந்து வேதனையை தாங்கிக் கொண்டு வெளியே வர வேண்டும். இதனால் இதற்கு நீயே ஒரு ஏற்பாடு செய்து விட. சரி, எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் எப்படியாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களா? நீங்க இல்ல, என்னுடைய பேர் கல்பனா. ஓ, கல்பனா. ஐ ஆம் சாரி, உங்களை இவ்வளவு சீக்கிரம் நான் சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே.
நானும் உங்களை இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லைங்களா? என்னை சந்திப்பதுல அதிர்ஷ்டமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. முதல்ல உங்களை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு இதயத்துல உங்க முகத்தை பதிய வச்சுட்டேன். அதே சமயத்துல ஒருவித வெக்கத்துடன் கண்களை மூடி திறந்தா உங்க முகம்தான் என் கண் முன்னால நிழலா வந்து நிக்குது. அதுக்கு விட என்னன்னு எனக்கு புரியல. அந்த விடைய நான் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். சொன்னால் கோவித்துக் கொள்ள மாட்டாயே. நான் எதுக்கு கோச்சுக்கிறேன்? தாராளமா நீங்க சொல்லலாம். இந்த உருவத்தை உன் இதயம் ஏற்றுக்கொண்டதுக்கான அறிகுறி தானே? அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு அடிமையா? இல்லை. நீங்க என்ன சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்கள் இதயத்தில் சிறைப்பட்டு கிடக்கும் திரும்ப முடியாமல் சங்கமாகிவிட்டது என் உயிர் என்று சொல்ல வந்தேன். சரியா சொல்லிட்டீங்களே. ஆமா, உங்க பேர் என்ன? ராஜா. ராஜா என் இதயத்துக்கு ஏற்ற பெயர், என் அழகுக்கு ஏற்ற உண்மையான பெயர். நீங்க என்ன சொல்றீங்க? இத பாருங்க, இனிமே நான் நீங்க வாங்க போங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் நீ வா போ இல்ல கல்பனான்னு கூப்பிடுங்க. கல்பனா. ராஜா
பூங்காவில சுற்றி திரிந்து உள்ளங்களை பரிமாறிக்கொண்டு ஆசிரியர சுற்றி திரிந்து செல்வோர் 1000 பேர். ஆனால் காதலித்து ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு உல்லாசமாக குடும்பம் நடத்துவர் ஒரு சிலர் மட்டுமே. ஆனால் நீ அந்த அழகை கண்டு அவள் மடியில் அடைக்கலமாகிவிட்டாய். எதற்கும் சிந்தித்து ஒரு முடிவுடன் செயல்படு. அதுவே நீ ஒரு பைத்தியம். உனக்கு காதலை பற்றி என்ன தெரியும்? நீ அதனாலதான் நீ இப்படி பேசுகிற. காதலை பற்றி எனக்கு தெரியாதா? காதலின் அஸ்திவாரம் அனைத்தும் எனக்கு தெரியும். காதல் என்னும் கடலிலே குதித்து கற்பனை படகேறி வலம் வரும் போது வேசி என்னும் நச்சு பெண்ணால் என் இதயம் கெட்டு போய் போது விடியலை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு விட்டில் பூச்சியாவன். தெரியாது காதலை பற்றி. நீ வேசி விரும்பி போயிருக்கிற, அது ஆபத்துல போய் முடிஞ்சிருச்சு. நான் நேசிப்போளோ அவள் ஒரு அபூர்வ பெண். உலகத்தில் எவனும் பிறந்ததில்ல. நான் வரட்டுமா? என்னை பார்த்து நான் காதலிப்பது வேதியா? இவன் காதலிப்பவன் புத்திசாலி பெண்ணா? ஏய் ராஜா, நான் சொல்வதை இப்ப நல்லா கேட்டுக்கடா. என்றாவது ஒரு நாள் நீயும் விடியலை தேடும் விட்டில் பூச்சியாக அந்த விளக்கின் பிரகாசத்தை கண்டு ஓடும் விட்டில் பூச்சி அது தன் ரிக்கையை இழந்து விளக்கின் ஒளியில் மோதி மோதி தன் ரிக்கையை இழந்து மாண்டு மடியும். அதை போல நீயும் ஒரு நாள் அந்த அழகியின் மடியில் அடைக்கலம் கண்டுள்ளாய். நீயும் ஒரு நாள் அதை போல் அந்த விட்டில் பூச்சியை போல் நீயும் மாண்டு மடியத்தான் போகிறாய். வருகிறேன். மருது, நேற்று ராஜா கல்பனாவை மயக்கும் மருது, நேற்று கல்பனா ராஜாவை மயக்கும் திட்டத்தில் ஓரளவு முன்னேற்றம் தெரிந்ததா? கிணற்று தண்ணீரில் போட்ட கல்லை போல் அந்த ராஜா கல்பனாவின் மந்திர புன்னகையில் மயங்கி மூழ்கிவிட்டான். வெரி குட். ஆனால் ஒன்று, அந்த ராஜா மட்டும்தான் மயங்க வேண்டுமே தவிர தப்பித்தவரை கூட ராஜாவின் பணத்துக்கு கல்பனா மயங்க கூடாது. கபாலி, கல்பனாவே உங்களுக்கு சந்தேகமா? வருது, அவள் ஒரு பெண் என்பதை புரிந்து கொள். ஆவதும் பெண்ணால, அழைவதும் பெண்ணால. கபாலி, கல்பனா நமக்கு எதிராக செயல்பட மாட்டாள். ஏனென்றால் நான் கொலைக்கும் அஞ்சாதவன் என்று அவளுக்கு தெரியும். மருது, அவளை சாதாரணமாக நினைத்துவிடாது. அவள் மதில் மேல் பூனை. கோடீஸ்வரன் வீட்டில் மருமகளாக எந்த பெண் தான் ஆசைப்பட மாட்டாள். அதனால் எனக்கும் இப்பொழுதுதான் புரிகிறது கபாலி. எப்பொழுதும் கல்பனாவின் மேல் ஒரு கண் இருக்கட்டும் என்கிறார். அப்படியே செய்வோம். ஏனா எங்கடா வந்த? வேலைக்குத்தான் முதலாளி வந்தான். நீயே முதலாளியாச்சு, எப்படி நீ வேலை செய்வ? முதலாளி என்னடா வந்து போய் வெளியே போன நாய நீங்க வேலைக்கு வச்சிருந்தா ஏமான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடு. அது மட்டுமா, நமக்கு அந்த மாதிரி போலீஸ் தேடிக்கு தெரியுதுடா. முதலாளி, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏனாச்சு? மல்லிகா என்ன வசமா மாட்ட வச்சுக்கிட்டா. முதலாளி முதலாளி, இந்த ஆளு பொய் சொல்லுங்க முதலாளி. இந்த ஆளு பத்தி கேட்காத முதலாளி. இந்த ஆளுதான் என்ன வந்து 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 என்னடி செஞ்சா? அப்படி நான் ஹோட்டல்ல உனக்கு பெரிய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் வந்து வந்து
வந்தேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்னடி செஞ்சியா? ஓ, ஹோட்டலுக்கு போன அளவுக்கு விஷயம் பெரிய அளவுக்கு ஆயிடுதா? ஆமா, ஹோட்டல்ல வான்னு கூட்டிட்டு போன என்ன செஞ்சான்? அது வந்து என்ன கூட்டிட்டு போய் என்ன இந்தா வச்சுக்கோன்னு சொன்னான். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். மறுபடியும் இல்ல இல்ல நீ வச்சுக்கான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தான். வழிய வந்து என்னடி செஞ்சியா? சீக்கிரமா புடின்னு சொன்னான். அப்புறம் என் பக்கு பக்குன்னு அடிக்குதுன்னு சொன்னான். வேணும்னா நீ கூட தொட்டு பாருன்னு சொன்னான். நீ தொட்டு பாத்தியா? அட நாசமா போனவன, ஒரு வயசு பொண்ணு கூட்டியோடு இப்படியா செய்யறது? ஏண்டி மல்லியா, அவன் தான் கூட்டியா, உனக்கு புத்தி எங்கடி போச்சு? ஆமாங்கய்யா, நானும் தான் சொன்னேன், அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். நான் தொட்டு பார்க்கும்போது படக்கு படக்கு படக்குன்னு சத்தம் கேட்டுச்சுயா. ஐயோ, எச்சல நாய்களா, இவ்வளவு செஞ்சுட்டு இது என் முன்னால வந்து இந்த எழுத்து பேசுறீங்களா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, அது வேற. அது வேறையா? அதனடி மல்லியாது? முதலாளி முதலாளி என்ன கூட்டிட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க முதலாளி. முதலாளி, நான் மல்லிகா விரும்புனது உண்மையா பொய்யான்னு என் நெஞ்ச தொட்டு பாருன்னு சொன்னேன். படத்து படத்துன்னு அடிச்சுக்குதுன்னு சொன்னேன். நான் கூட என்னமோ நினைச்சேன். ஓஹோ, நான் கூட என்னவா ஏதாவது நினைச்சேன். விஷயம் இவ்வளவுதானா? ஆமாய்யா. சரி சரி, போய் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. வாயா. ஏய், ஒரு நிமிஷம். என்னங்கய்யா? கழுதுகளை காதலா பண்றீங்க? காதல் இந்த மாதிரி காதல் பண்றீங்கலாம் இந்த வீட்டுல வேலை இல்ல, வெளியே வாங்க. என்னப்பா நடந்தது? ஏன் மல்லிகாவும் மன்னரும் போறாங்க? அவங்க காதலிக்கிறாங்க. காதல், அந்த காதலிக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு பிடிக்காம தெரியுமல்ல. அப்பா வந்து என்னமா வந்து வந்து என்னமா வந்து ஏன் நிறுத்திட்ட? நான் சொன்னது தப்பா ஆயிட்டான்னு தெரியலையா? இல்ல நானும் அந்த மாதிரி சொல்லுவாரியா? அப்பா மேலா, எனக்கு வயசாயிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பெத்த பிள்ளைங்க எந்த பாதையில போறாங்கன்னு கழுகு பாதையில பாக்குற நான் மாத்தாண்டா. அப்பா, பெரியவங்களுக்கு தெரியாம காதலிக்கிறது தப்புதான்ப்பா. அந்த மாதிரி தப்பு செய்யறீங்களா? இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா என்னோட தண்டனை. அப்பா, அது வந்து ஏமா, என் வீட்டு வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த தண்டனை நினைக்காத. நான் பெத்த பிள்ளைங்களுக்கு அதே தண்டனை தான். சரிப்பா. ஏமா ஏமா நீ இன்னும் நின்றுட்டு இருக்கிற? நீ போய் வேலை பாரு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நானும் என் மனசார ஒருத்தர காதலிக்கிறேன்ப்பா. என்ன? ஏமா, மனச பறி கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா அவன் கடைசி வரைக்கும் உன காப்பான்னு தெரிஞ்சுக்கணும். நீ இந்த மாத்தாந்த பொண்ணு, உனக்கு அதிகமா சொல்ல தேவையில்லை. நாளைக்கு நல்ல நாளா பார்த்து
உனக்கு பிடிச்ச ஆளை வர சொல்லு, கல்யாணத்தை பத்தி நான் பேசிக்கிறேன். அப்பா மல்லிகாவும் மன்னாரையும் கூப்பிட்டு அது அவங்களை கூட்டாது எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா உன் கல்யாணத்து விஷயத்த அவங்க முன்னால பேசினா இந்த ஊர் ஊரா பரப்பிடுவாங்க. அதனால ஒரு 4 நாள் கழிச்சு வர சொல்லலாம். அப்பான்னா அப்பாதான். கல்பனா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் போட்ட திட்டம் ஒரு உருவமா இருந்தது. அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்துட்டேன். கபாலி, அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்தது என்னமோ நான் தான். ஆனா கடைசியா வடிவம் தர போறது நீங்க தானே? நீ என்ன சொல்ற கல்பனா? அத நான் சொல்றேன். கபாலி, ராஜாங்கிற நீங்க வரைஞ்ச உருவத்துக்கு கல்பனா உயிர கொடுத்தாவது வரவழைப்பா. அதுக்கப்புறம் பொண்ணு பொருள் எல்லாம் உங்களுக்கு தானே சொந்தம். ஓ, நீ அத சொல்றியா மருது? என் கையில் கிடைக்கும் பொருள் அனைத்தும் கல்பனாவுக்கும் சொந்தம் தானே. நம் மூவருக்கும் அந்த சொத்த பொருள் தானே. கபாலி, நீ என்ன சொல்ற? சரி சரி கபாலி, ராஜா இந்த பூங்காவிற்கு வந்து கொண்டிருக்கிறான். நாம் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம். பாவம், கல்பனா என்ற வெளிச்சத்தை நோக்கி ராஜா என்கின்ற வீட்டில் பூச்சி பறந்து வந்து பாச வலையால் பின்னப்பட்டு தவிக்க போகிறது. சரி மருது, நீ முன்னால் போ. நான் இன்று கல்பனாவுக்கு நடக்க இருக்கும் அந்த ரங்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து விட்டு வருகிறேன். நான் வருகிறேன். கல்பனா, இன்று ராஜாவோடு நடத்த இருக்கும் விளையாட்டில் ராஜாவை ஒரே வீழ்த்தில் வீழ்த்தி புதை வலையில் தள்ளிவிட வேண்டும். கபாலி, நீ என்ன சொல்ற? பயந்துட்டாயா கல்பனா? பயப்படாத. நான் ராஜாவை வீழ்த்த சொன்னது உயிரோடு அல்ல, உன் பருவ தாகத்தால் வீழ்த்த சொன்னேன். கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? சொல்றேன் கல்பனா. ராஜா வந்ததும் அவனோட கொஞ்சி விளையாடி உன் மடியில் கிடத்தி அவனை காமதானத்தால் உன்னோடு உறவு கொண்டு விளையாடும்படி செய்தோடு. கபாலி, நீ என்ன சுயநடையோட பேசுறியா? என்ன பேசும் புரிஞ்சா பேசுறியா? ராஜா நான் மயக்கி நீ மஞ்சத்தில் அடிப்படை வைக்கணுமா? அது என்னால முடியாது கபாலி, முடியவே முடியாது. கல்பனா, சொல்வது நான், செய்வது நீ. இல்லையா சுடுவது நான், சாவது நீ. கபாலி, அடுத்தவனுக்குள்ள முந்தானை இருக்கு, நான் தயாரா இல்லை. உன்னை போன்ற 1000 பெண்கள் என் மஞ்சத்தில் கொஞ்சி விளையாடுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் என்னை உரிமை உண்டாட முடியாது. அந்த 1000 நீ ஒருத்தி. அந்த 1000 நான் ஒருத்தியா இருக்கலாம். ஆனா என்ன போல குணம் கொண்டவள நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது. கற்பு, குணம், இத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை பணம். கபாலி, நீ ஒரு மோசக்காரன். நயம் வந்தீங்க. என்ன தாலி கட்டி உன் மனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னியே, அந்த வாக்குறுதியில என்ன ஆச்சு? கீழனுக்கு சத்தியமா? கீழன் தன் சத்தியத்தை காப்பாற்ற நினைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்க ஆரம்பித்திடும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ஓடு தண்ணியில எழுதின எழுத்து. கபாலி, நான் சொல்ல ஒரு நிமிஷம் இன்னும் நிதானமா யோசனை பண்ணி பாரு. கல்பனா, நீ சொல்வது கேட்க நான் ஒன்று முட்டாள் இல்லை. அதே சமயம் சிந்திச்சு பார்க்க எனக்கு நேரமும் இல்லை. நான் சொன்னதுதான்.
வாழ்க்கை நடத்தி இன்பமா இருக்கிறதுக்கு என்னையே வேசியாக்க நினைக்கிறியே, உங்க மனசாட்சி கிடையாதா? மனசாட்சியா? எங்க இருக்க மனசாட்சி? இந்த உலகத்துல நேர்மையா மனசாட்சியோட வாழ்ந்தவன் எவன்டே நல்லா இருக்கா? தவறான முறையில தப்பு பண்றவன அந்த கடவுள் நிச்சயம் ஒரு நாள் தண்டிப்பாரு, மறந்துடாத. கல்பனா, நீ என்னையே எடுத்து ஆணவமா பேசுற. நீ கூண்டில் அழைத்த கிளி. நீ என்னதான் கத்தி கோவினாலும் உன்னால் தப்பி செல்ல முடியாது. கடைசியாக வந்திருக்கிறேன். நீ அந்த ராஜாவை கெடுத்து அவனிடத்தில் இருக்கும் செல்வத்தை எல்லாம் சுருட்டி என் கையில் கொடுக்கும் வரை இந்த காவாலையின் கூண்டை விட்டு பறக்க முடியாது. அது மட்டுமா, இனி என் உத்தரவு இல்லாமல் எங்கும் போகக்கூடாது. ஹலோ மதன், வாங்க வாங்க. ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? அப்பா, நான் சொன்னல மதன், இவர்தான் பவர். சரி, இவன் காப்பி கொண்டு வாமா. இதோ ஒரு நொடியில பண்றேன். மதன், பேசிட்டு இருங்க. தம்பி மதன், உங்களை பத்தி விவரத்தை மேகலா எங்க நல்லா விளாவாரியா சொன்னா. உன்ன போலவே மேகலாவு தாயிலா ஒண்ணு. அதனால் மேகலாவ நான் செல்லமா வளர்த்துட்டேன். எந்த குழந்தையும் அவளோட வாழ்க்கைய அவளோட வாழ்க்கை பிரச்சனைகளும் அவளோட முடிவுதான் இந்த கல்யாணம். அதனால இந்த கல்யாணத்தை நாளைக்கே நல்ல நாள் பார்த்து அவங்க நடத்தி வைக்கிறேன். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதுன்னே தெரியல. தம்பி, எனக்கு நன்றி சொல்ல பத்தி பிரச்சனை இல்ல. என் பொண்ண கடைசி வரை கண்காம காப்பாத்திக்கினா அதுவே போதும். பழம் வாங்கலையா? பழம், மாம்பழம், கொய்யா பழம், அன்னாசி பழம். பழம் வாங்கலையோ? பழம், பழம் வாங்கலையா? பழம். மல்லியா, நீயா? ஆடி பாவி சண்டாலிய பழ வியாபாரமா பண்ற? என்னையா பண்றது? அந்த மண்ணாறு பேச்சு கேட்டுதான் நான் இப்படி மோசம் போய் நிக்கிறேனே. அரசன் நம்பி புருஷனை கை விட்டுட்டு பரசனும் புருஷனும் ஆத்தோட போன கதையா ஆயிடுச்சு. ஆமாயா. யோ, காலையில இருந்து எனக்கு வியாபாரமே ஆகலையா. இந்தாயா, நீயாச்சும் 2 பழத்தை எடுத்து சாப்பிடியா. போடே ஏண்டே, காயா இருக்கிற வைக்க அந்த மண்ணாருக்கு வியாபாரம் பண்ணிட்டு இப்படி கனியான உடனே என்ன ஏமாத்திய என்கிட்ட வித்துட்டு போறியா? உன் பழமே வேணாம், ஒண்ணு ஆளோடடி. யோ, இது தானா கடிஞ்சதுயா, ருசியா இருக்கும். சரினா கொஞ்சம் சாப்பிட்டு பாருயா. என்னடி கதை விடுற? ஒண்ணு கல்லடி வட்டு கனியாவன, இல்லைன்னு வச்சுக்க இப்படி கையடி வட்டு கனியாவன. யோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா. இது தானா கடிஞ்சது, யார் கையும் படல, யார் கல்லடியும் படலையா. இந்தாயா, இத சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும். இந்தாயா. ஒரே வேலையெல்லாம் தெரியும். ஏண்டே, நீ வச்சிருக்கியா பழம் கோல கோலன்னு கொஞ்சு போய் எத்தனை பேர் வை போட்டானோ. இந்த பழமே வேணாம், ஒண்ணு ஆளோடி. யோ, இந்த பழம் காத்து படாம, தூசு படாம, வெயில் படாம பத்திரமா மூடி பின்னு போட்டு வச்சிருக்கியா. அப்ப நான் உன்னை நம்புறேன். சாப்பிட்டு பழத்தை கண்ணுல பார்த்துட்டு எடுத்துக்கிற. யோ, இங்க பாருயா, காட்டுறேன். கழட்டி காட்டுனதுக்கு அப்புறம்
வேணாங்கினாலும் சொல்லி போனேன், அப்புறம் தொலைச்சு போடுவான் தொலைச்சு. மல்லிகா எங்க துணியை விலைக்கு காட்டு, நானா பின்ன கலக்கி காட்டுகிறேன். என்னையா சொன்ன? ஏய்யா, உன்னை கூடையில இருக்கிற பழத்தை பார்க்க சொன்னா உடம்புல இருக்கிற பழத்தை பாக்குறியா? நீ தொலைச்சு. மல்லிகா என்ன மல்லிகா, நீயும் அந்த மடையும் மன்னார் மாதிரி என்னை நினைச்சுக்கிறீங்க. உன்னை எப்படி ஆச்சு முதலாளிகிட்ட சொல்லு, வேலைக்கு மாடி சேர்த்துள்ளான்னு பார்த்தா நீ என்னமா ரொம்ப பண்ணிக்கிறிய. ஐயோ நிஜமாவா சொல்ற? என்ன மன்னிச்சிரியா, நான் தெரியாம உன்னை அடிக்க வந்துட்டேன். சும்மா நீ வாயில சொல்லிட்டு போயிடுவேன். நானு நாய் மாறி அங்க போட்டுக்கிட்டு அலைய வேண்டியதான். யோயோ, உன்னை அப்படியெல்லாம் அலைய வைக்க மாட்டியா, நான் சொல்றது நிஜையா. அப்படின்னா அட்வான்ஸா இப்போ ஒண்ணு யோ, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சரி சரி, அட இவ்வளவுதானா? சரி சரி, வாயா ஒரு மோது மோதி. அதேங்க அப்பா, நீ ஒரு மோது மோதுனுக்கு இந்த கட்டி அணைச்சதுக்கு இந்த உலகமே சுத்தற மாதிரி இருக்க. ஓஹோ, கஷ்டமா மாட்டிக்கிட்டு வச்சுக்கோ. நினைச்சு பாக்கவே முடியல. சாமி சாமியோ என்ன ஆளோடா. எங்கயா போற? சரி சரி, நீ ரொம்ப பயந்துக்காத, வா ஒரு ஆட்டமாவது போடலாம்.
கண்டு வாங்கி கட்டி பால் கறந்து ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போல கோயிலுக்கு நம்பிக்கிட்டேன் முட்டாளாயிருக்கேடி மானே அடி ஒட்டாதே வாழ்க்கதானே ரொம்ப முட்டாளாயிருக்கேடி மானே அடி ஒட்டாதே வாழ்க்கதானே யாருக்கு என்ன துரோகம் செஞ்சு அந்த கபடி நாடகத்தால என் மனசு அவருக்கு பறி கொடுத்தேன். என்னுடைய இளமையை பயன்படுத்தி அவன் கோடீஸ்வரனா வாழணும்னு சொல்லி என்ன வேசியை நடிக்க வைக்கிறானு. இது எந்த விதத்துல நியாயம்? நானும் அந்த ராஜா கிட்ட முதல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா அதெல்லாம் உண்மை நம்பி என்னையே சுத்திட்டு வராரு. மலர் தேடி வர வண்டாவும் கவர்ச்சி தேடி வர விட்டில் பூச்சியாவும் சொந்தம் பந்தம் சொத்து சொகம் எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னோட வாழ்வத்துக்கு தயாரா இருக்காரு. அவன் எப்படி முடியும்? இனிமேல் இந்த உயிரை வச்சுட்டு இந்த உலகத்துல நான் வாழ கூடாது, வாழவும் முடியாது. இந்த உயிரை நான் மாய்ச்சிக்கிறேன். எங்கேயாவது போய் ஏதோ ஒரு கொழை குட்டையா விழுந்து கல்பனா, எங்கே போகிறாய்? நீ தற்கொலை செய்து கொள்ள நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. நீ இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் கபாலி உன்னை விடமாட்டான். அவனது கழுகு பார்வையிலிருந்து நீ ஒருபோதும் தப்பித்து போக முடியாது. ஐயோ, நிறுத்து நிறுத்து. மனசாட்சியே, ஏன் நீ இப்படி நீ சித்தாவை பயன்படுத்திட்டு இருக்க? இப்படி என்ன செய்வேன்? எப்படி ராஜாவுக்கு துரோகம் நினைக்க முடியுமா? முடியாது. ராஜாவுக்கு நான் துரோகமே பண்ண முடியாது. அந்த கபாலியில என்ன செஞ்சிட முடியும்? மேல என் உடம்பு தானே சித்திரவதைப்படுத்த முடியும். என் உயிரை ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல அப்படிப்பட்ட உயிரை நானே மாற்றிக்கிறேன். ஒரு நிமிடம் யோசனை செய்து பார். உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்து விட்டாயா? ஆனால் கள்ளங்கவிடமில்லாத உன்னையே உயிரா நினைத்து உன்னையே சுத்தி சுத்தி விட்டில் பூச்சியா பறந்து வரானே அந்த ராஜா, அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீ உயிரை மாய்த்துக் கொள்வதால் அந்த ராஜா பைத்தியக்காரனா விடுதலை தேடும் விட்டில் பூச்சி அந்த உலகத்திலே சுத்திக்கிட்டு இருக்க போறானே, அவனுக்காக நீ வாழக்கூடாது. ஐயோ மனசாட்சி, நீ ஏன் இப்படி நீ சித்திரவதைப்படுத்துற? நான் எப்படி மனசுக்கு விரோதமா ராஜாவுக்கு துரோகம் பண்ண முடியும்? முடியாது, என்னால துரோகம் பண்ண முடியாது. அதே சமயத்துல கபாலி நடத்துற கபட நாடகத்திலேயே என்னால் நடிக்க முடியலையே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏன் என்னாச்சு?
நான் என்ன அழகிய இல்ல, நீ பொய் சொல்ற. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. வானத்தை கண்டு வருந்தும் மேகமூட்டங்கள் இல்லாத வானத்தை கண்டு வருந்தும் மயிலாக, மலர்வதற்கு சூரியனை காணாமல் தவிர்க்கும் சூரியகாந்தி பூவாக உன் முகம் வாடி துடிக்காது. அது எனக்கு நன்றாக தெரியாது. சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? கல்பனா, என்னை உண்மையிலேயே காலைக்கு காதலிக்கிறதுனா நீ உண்மையை சொல்லு. ராஜா, என் மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களால எனக்கு ஆதரவு சொல்ல முடியுமே தவிர கல்பனா செய்ய முடியாது. கல்பனா, உன் மனக்குழப்பம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. சொல்றேன் ராஜா, சொல்றேன் ராஜா. தயவு செஞ்சு நீங்க என் குழப்பத்தை நான் உங்ககிட்ட சொல்லுதால எனக்கு உங்களால ஆதரவு சொல்ல முடியும். அதனால நீங்க கல்பனா, நான் என்ன செய்யணும் சொல்லு. நீங்க என்ன மறந்துடுங்க ராஜா. கல்பனா, நீ என்ன சொல்ற? உன்னை மறப்பலாம் எப்படி கல்பனா முடியும்? வானம் சூரியனை மறக்க முடியுமா? கோழிதான் குஞ்சை மறக்க முடியுமா? என்னால முடியாது கல்பனா. நான் உன்னை மறப்பதென்றால் வானம், பூமி, ஏன் இந்த உலகமே அழிந்தால் தான் முடியுமா? ஐயோ ராஜா, எப்படி உங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. ராஜா, நீங்க என்ன மறந்துதான் ஆகணும் ராஜா, மறந்துதான் ஆகணும். கல்பனா, நீ அன்று கூறியதை மறந்து விட்டாயா? நீங்கள் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு செல்லமாக என் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள் நீதான உரிமை கொண்டாட வைத்தாய். நீ ஏன் இப்படி கூறுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் கேளு, உன் காலடியில் கொண்டு வந்து கொட்டுகிறேன். தங்கம், வைரம், வைடூரியம் வேண்டுமா? இல்லை, கட்டுக்கட்டாக எண்ண முடியாத கோடிக்கணக்கான பணம் தான் வேண்டுமா? ராஜா, இல்லை, தாஜ்மஹாலை போல பழைய கல்லால் கட்டப்பட்ட அரண்மனை வேண்டுமா? கேளு. உனக்கு நான் இல்லை என்று நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நீ என்னை மட்டும் விட்டு விட்டு போய்விடாதே. ஐயோ ராஜா, நீங்க என்ன புரிஞ்சுக்காம இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க. வார்த்தையால திரும்பி என்ன கொலை பண்றீங்களே. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடங்க ராஜா. உங்களை நான் மறக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்களா என்ன மறந்துடுங்கன்னு. கல்பனா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன்னை மறப்பதென்றால் நீயே உன் கையால ஒரு துளி விஷத்தை ஊத்தி கொடுத்தனை கொன்று, அப்பதான் நான் உன்னை மறக்க முடியும். நீ வாழ்ந்தால் உன்னோடுதான், இல்லை என்றால் வாழ்வதும் உன்னோடுதான். மன்னிச்சிருங்க ராஜா, என்னை மன்னிச்சிருங்க. இத பாருங்க, இன்னொரு முறை இப்படி பேசாதீங்க ராஜா. உங்களை விட்டு நான் இங்க பிரியவே மாட்டேன் ராஜா, பிரியவே மாட்டேன் ராஜா. என் உயிரை நான் கொடுத்தாவது உங்க உயிரை நான் காப்பாற்றுறேன். இது உறுதி ராஜா, இது உறுதி. பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க தம்பி நலன். மேகலா நடிச்ச வைய மேகலா தாயெல்லாம் ஒண்ணு உனக்கு அதையும் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ அவளை காலம் கடைசி வரைக்கும் ஒழுங்கா உலகம் தெரியாத ஒண்ணு அவளை நீ கடைசி வரைக்கும் கண்ட பாத்துக்கப்பா.
மேகலாவை கண்கலங்காம பாத்துக்கிறேன், இது சத்தியம். சரி சரி, நீங்க போங்க. டேய் ராஜா, ராஜா, நீனே நான் இப்ப சொல்ற வார்த்தை, ராஜா நான் இப்ப சொல்ற வார்த்தைய கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். எந்த காரணத்தை கொண்டு மேகலாவை எந்த காலத்துல மேகலாவை கண்டவன மாதிரி வச்சுக்காத. நீங்க சொல்ற மாதிரியே நான் மேகலாவை கண்களாக பாத்துக்கிறேன்ப்பா. நான் மட்டும் என்னவா, நானும் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. மேகலா மேகலா, நான் அடிக்கடி கேட்கும் போதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்வியே, இப்ப நீ என்ன சொல்ல போற? இப்ப மட்டும் நான் என்ன சொல்ல போறேன்? இவ்வளவு நாளா என்னுடைய சாம்ராஜ்யமா இருந்தது, இப்போ உங்க சாம்ராஜ்யம் தானே நடக்க போகுது. அப்போ நான் எதை கேட்டாலும் எடுத்துக்கலாமா? எனக்கு வெக்கமா இருக்கு. மேகலா, உனக்கு வெக்கமா இருக்கு, ஆனா உன்னை அணைச்சுக்கிட்டா எனக்கு வெது வெதுப்பா இருக்கு. ஐயோ போதுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லை. எத்தனை பேர் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க என்னடனா அணைச்சுக்குவான்னு கேக்குறீங்களே. இனிமே நீங்க கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல போறதில்லை. என் மனசுக்குள்ள நான் நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே நடந்துச்சு. இப்போ கல்யாணத்துல நம்முடைய காதலும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அத்தா நாம 2 பேரும் வாழ்நாள் முழுக்க எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம 2 பேரும் காலம் பூரா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும். நீங்க என்ன நல்லா அடிங்க போறீங்க, நான் வேண்டாங்கல, ஆனா என்ன வெறுத்து மட்டும் பேசாதீங்க. ஏன் தெரியுமா, அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள பெரியவங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்கக்கூடாது. நான் அதைத்தான் விரும்புறேன். பொன்ன தொட்டு தொட்டு தாராட்ட கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீரானே உத்தமிவும் பேரானே ஒரு நந்தவன போரானே ஒரு சந்தனமும் நீரானே மணி மாற பொன்ன தொட்டு தொட்டு தாராட்ட மேகந்தான் நிலவம் மூடுமா மவுசுதான் குறையுமா
தெரியாத சாமி மணி வெக்கத்தில சேவல் காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுது சுட்டியாடும் உச்சந்தலையை விட்டு வச்சதாரு நான் தானே ஆசை பேச்சில் பாதி மூச்சில் லேசாதிரம் சோடு புது சந்தனமும் நீதானே ஐயோ மன்னாரே, உன் பேச்சு கேட்டு வந்ததுக்கு இப்படி இந்த மண்ண மாதிரி திங்க வச்சுட்டியே. நீ மட்டும் அங்க முதலாளி வீட்டுல வயிறு நம்ப மூக்க பிடிக்க தின்னு இருப்ப. நீ மட்டும் என் கையில கிடைச்ச மவனே டங்கு வர கிழிச்சு விடுவேன். வா வா. ஏய் மல்லிகா, என்னடி தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது பைத்தியம் கீது பிடிச்சிருச்சா? ஆமாயா, ஆமா. உன்னை நம்பி நான் வந்ததுக்கு பைத்தியம் பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? இந்த பைத்தியம் என்ன தெரியுமா செய்யும்? அடியே நிறுத்தடி. என்ன திமிரு இருந்தா எஸ்டேட் முதலாளியிலே கை நீட்டி அடிச்சிருப்ப. ஏதோ போனா போகுதுன்னு விட்டுட்டு போறேன். ஜாக்கிரதை. முதல்ல என் பேண்ட் சட்டை பார்த்தியாடி? நான் இருக்கிற தகுதி என்ன? வாட் நான்சென்ஸ். கீச்சிரும் கீச்சு. ஐயோ, என்னையா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? என்னையா உச்சு உனக்கு? என்னென்ன உன்ன மாதிரி காட்டாளுன்னு நினைச்சியா? என்ன யாருன்னு நினைச்ச? நான் அடக்கி பேசு. யோ யோ யோ, தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரியா? ஆமா, பட்டணத்துக்கு போய் இப்படி ஆளே மாறி வந்திருக்கீயே. யோ, உன்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது அப்படியே மன்மத மாதிரி இருக்கேயா. பின்ன உன்ன மாதிரியா? என் கூட வாடி. ஹோட்டலுக்கு முதலாளி ஆக்கியதுன்னு சொன்ன அந்த குரங்கு பையன் சொக்கம் பேச்ச நம்பி அவன் பின்னாடி போனேன். பின்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் பேண்ட் சட்டை போட்ட மாதிரி உனக்கு சுடிதார் எடுத்து கொடுத்திருப்பேன். ஐயோ யோ, என்ன மனசுரியா? இரியா, ஒரே நிமிஷத்துல போய் பொட்டு படிக்கல எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, எனக்கும் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனா சுடிதார் மிடியெல்லாம் எடுத்துருவியா? இப்ப மன்னிச்சிருன்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த சொக்கா வந்தான்னா அவன் பின்னாடி போயிருவேன். யோ, இந்த வம்பே எனக்கு வேண்டாம். பட்டணத்துல 1008 லபருங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது? இந்த மொய் வரைக்கும் 1008 லவ்வருங்க காத்துட்டு இருக்காங்களா? இரு, அங்க வந்து எவன் முதல்ல காட்டு, புடிச்சு கிடிச்சு விடுறேன். கிடிச்சு
உனக்கு இவ்வளவு துணிச்சலா? ஆமாயா. சரி சரி மல்லிகா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். சரி சரி ஏய்யா, நான் போய் பொட்டி படக்கல எடுத்துட்டு வந்துடுறேன். இப்பவே கிளம்பி போயிடலாம். மல்லிகா, மல்லிகா, உனக்கு இல்லாத சுட்டிதாரா டஜன் கணக்குல எடுத்தார. நீ அத போட்டுக்கிட்டு தலன்னு கொழுந்து வெத்தல மாதிரி தலன்னு இருக்க போற. சுட்டிதாரா வேணும், சுட்டிதாரு. ஏண்டி பாவாடராடா ஒழுங்கா கட்ட தெரியாத உனக்கு சுட்டிதாரா வேணும், சுட்டிதாரு. வா, உன்னை பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் ஹோட்டல் கடையில மாவாட்டம் வச்சுட்டு அதுக்கு அட்வான்ஸா 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட போறேன். வாயா சீக்கிரம். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம முதலாளி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரை விட்டே ஓடிடலாம். ரயிலுக்கு வர நேரம் ஆச்சு. வாயா. அழகே அழகு. எங்க அட்வான்ஸா எனக்கு ஒரு போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா எனக்கு ஒரு முத்தம் கூட. யா ஒண்ணு என்னய்யா, 1000 தானே, வாங்கிக்க. அட பாவிகளா, கண்டிப்பாக நேரங்காலமே கிடையாதா? விடியற நேரத்துல இது யாரா இருக்கு? போன விடையா, என்ன என் உதட்டுக்கு கீழே முத்தம் கொடுக்குற? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிற, உதட்டுக்கு கீழையும் கொடுக்க போற. ஐயோ, இது நம்ம மல்லியாபுரம் மாதிரி தெரியுது. கீழே மட்டும்தான் இடுப்பலையும் கொடுக்க போற. ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கியா. அச்சோ, நம்ம மன்னார்குரம் மாதிரி தெரியுது. ஏது இவனுக்கு பேண்ட் ஷர்ட்? ஒருவேளை அந்த லாண்டரி கல்ல திணிவுடு இவனா இருப்பானா? உதட்டு கீழே மட்டும்தான் கொடுக்க போறியா? இல்ல, அது கீழே இடுப்பையும் கொடுக்க போற. ஐயோ, இவங்க பேசுறத கேட்டு கேட்டு எனக்கே சூடு ஏறி போச்சு. வேற சொல்லாம கொஞ்சிரானுவல. போது விடையா, எனக்கு இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. போ, எனக்கு காம போது தலைக்கு மேல இருந்துச்சியா. உனக்கு மட்டும்தான் ஏறிக்கிச்சா? எனக்கும் தான் ஏறிக்கிச்சு. ஓஹோ, அடே துரோகி, நான் நினைச்ச மாதிரியே ஆடிருச்சு. காமபாத தலைக்காட ஏறிக்கிச்சு. நான் உதைக்கிற உதையில உன் தலைமுடியெல்லாம் பிச்சுடு போக போதுரா. என்னால நிக்க முடியலையா. என்னென்னமோ பண்ணுதியா. என்னையா பண்றது? அடி பாவி சண்டாலிய, இதுக்கு மேல நான் நின்னுகிட்டு இருந்தா கதையே முடிஞ்சிடும் போல இருக்க. டே மன்னாரு, விட்டுடா அவள. கடைசி நேரத்துல வந்து கடைசி நேரத்துல வந்து இந்த எரும மாடு காரியத்தையே எடுத்துட்டா. போ நாய. அடே, என்ன எரும மாடுனா அடிக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி கண்டாய் மகள, விட்டுடி அவனை. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. அடியே, இதுக்கு மேல சரிபட்டு வராது. அடி மேல அடி வச்சாதான் அம்மிகள் கூட நகரமா. அதுக்கு நிகர இல்ல. நீயா சடேனே, இந்த நேரத்துக்கு எதுக்கியா வந்த? அப்படி கேளும் இல்லையா? இங்க பாரு, நான் கேட்டதெல்லாம் இவனுக்கு பத்தாது. நீயும் சேர்த்து கேளியா.
அடே மன்னாரு, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டா நீ லாண்டரி கல்ல துணி தேடிட்டு வந்தியே, அதான் பாரு துணி கடைக்கார வாரம் பாருவன் இருடா, நான் உன்னை நானே புடிச்சு கொடுத்துறேன். விடுங்கடா, நான் இந்த ஊரு பக்கமே தலகாட்டுல. இந்த முறை என்ன ஏமாத்திட்டு பாத்தியா? யோ என்ன மன்னிச்சிரியா? ஓடி கண்ட நாயிட்டு எல்லாம் இச்சு வாங்கி எச்சப்பட்டு ஓடி உன் வம்பே எனக்கு வேண்டாம். யோ யோ கபாலி, நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா அந்த ஆண்டவன் நடத்தினது ஒண்ணு. நீ என்ன சொல்ற? ஆமா கபாலி, நாம போட்ட திட்டம் திசை மாறி போயிருச்சு. அந்த ராஜாவோட தங்கச்சி மேகலாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளுக்கு சீதனமா வைர நகைகளை கொடுத்துட்டாங்க. இனி அந்த ராஜா கிட்ட மிஞ்சி இருப்பது பெரும் தங்க நகைகளும் சொற்ப பணமும் தான். உண்மையா? அந்த ராஜாவுடன் இருந்த பணம் எல்லாம் சீதனமாக அடுத்தவங்களுக்கு கைமாறி விட்டதா? நான் என் திட்டத்தை தோற்று விட்டேனா? என் ஆசையில் மண் வளர்ந்துட்டது வருது. தார் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயம். அதுதான் வித்த, புரியுதா? கபாலி, நீ என்ன சொல்ற? ஆமா வருது. நம்ம படைச்ச ஆண்டவனே நம்ம திட்டத்துக்கு முட்டுக்கட்ட போட்டு காரியத்தை கெடுத்துட்டான். அவன் படைச்ச மனிதன், அவன் 8 அடி பாஞ்சா அவன் படிச்ச மனிதன் நாம 16 அடி பாயணும். புரியுதா? புரியுது கபாலி, புரியுது. அந்த மேகலாவை வாழா வெட்டியாக பிறந்த வீட்டுல நிறுத்தி உதவாக்கரையாக்கி அவன் மூலமா உதவாக்கரையாக்கி அந்த ராஜா மூலமா நகைகள் அடைய திட்டமிட்டு இருக்கீங்க. அவன் புகுந்த வீட்டுக்கு போனது விட்டு பிறந்த வீட்டுக்கு போன மாதிரி பண்ணிட்டான். கபாலி, அது எப்படி முடியும்? அங்கேதான் நம்ம திட்டம் அடங்கி இருக்குது. அந்த மதன் கிட்ட இருந்து மேகலாவை பிரிச்சு நிரந்தரமா அவன் அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டா, அப்படியே நீ சொல்றதை வச்சு பார்த்தாலும் அவன் பிறந்த வீட்டுக்கு எல்லாம் போக போறான். இருந்தாலும் அவரிடம் இருக்கும் வைர நகைகள் நமக்கு எப்படி கிடைக்கும்? ராஜா கைக்கு தானே கிடைக்கும். அங்கேதான் நமது ரகசிய திட்டம் அடங்கி இருக்குது. மருது மேகலாவ அவ புது புருஷ வீட்டுல இருந்து நிரந்தரமா பிரிச்சு அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டா. உங்க திட்டம் புரியுது கபாலி. மேகலாவை வாழா வெட்டியாக்கி பிறந்த வீட்டுல உதவாக்கரையாக நிறுத்தி அவள் மூலம் பயனையில் அடைய திட்டமிடுகிறார். வருது. இந்த திட்டம் நம் இருவருக்கும் தவிர கல்பனாவுக்கு கூட தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, கல்பனாவை நம் பாதாள தனிமைப்படுத்து. அவளை பார்க்க ராஜா வந்தால் தாராளமாக அனுமதி கொடு. உன் கண் பறவையில் நான் கல்பனா இருக்க வேண்டும். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓகே? சித்திரவதைப்படுத்துற நான் என்ன துரோகம் பண்ணேன்? அந்த கபாலி கிட்ட என்ன சிக்க வச்சு
இப்படி எல்லாம் என் அனுமனுமா சித்திரவதைப்படுத்த வைக்கிற. கடவுள் மனிதனை படைத்ததை கண்ணீர் ஊமையாகத்தான். மனிதனுக்கு குழப்பம் என்பது வந்துவிட்டால் மனிதன் குழந்தையாக பிறக்கும் போதே அழுதுதான் பிறக்கிறான். குழந்தை வளர்ந்து மனிதனாகி கால புணர்ச்சியில் சிக்கி சீர் குலைந்து சின்ன பண்ணப்பட்டு கடைசியில் உன்னை போல் அழ ஆரம்பித்து விடுகிறான். இது பாருங்க, பணத்துக்கு அடிமையாகி இன்ப சுகத்துக்கு அடிமையாகி நான் கபாலி கிட்ட சேர்ந்து நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நான் ஒண்ணு அனாதையை தெரிஞ்சிட்டு இருந்த சமயத்துல அவர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அதனாலதான் அவர் சொல்றபடியெல்லாம் இப்படி ஆடிட்டு இருக்கேன். அப்படியானால் இந்த உலகத்தில் நீ வேசியா? இல்ல இல்ல, ரொம்ப தப்பு. நான் நிரபராதி. நான் ஒரு பண்ணாதவ, நீங்க ஒரு துறவி. அதனால குடும்ப விஷயத்துல நடக்கிற இன்ப துன்பங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியும் நியாயம் இல்லை. என் வாழ்க்கையினுடைய எதிர்காலமே இருட்டாயிடுச்சு. ஆமா, நான் துறவிதான். நான் அனுபவித்த வாழ்க்கையின் என் இமயத்தை எட்டும். தயவு செஞ்சு என்ன குழப்பாதீங்க. முன்பின் தெரியாத உங்ககிட்ட என் குறையெல்லாம் சொன்னது ஏன் தப்புதான், மன்னிச்சிடுங்க. மனிதனுக்கு குழப்பம் என்பது வந்துவிட்டால் அவன் சுடுகாடு போகும் வரை தீராது. பைத்தியக்காரன் மாதிரி தான் இருக்கான். ஆனா இவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல அடிச்ச மாதிரி சொல்றானு. யார் யார் எப்படி இப்படி நடந்துக்குவாங்கன்றது புரியவே இல்லையா? பயந்துட்டியா? பின்ன இல்லையா? பின்ன நீங்களா? ஒரு நிமிஷம் பயத்தினுடைய எல்லைக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா? பழைய கால வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு இப்ப புதிய கால வாழ்க்கைக்கு வா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஆமா, நீங்க அப்படி எங்க சொல்ல போறீங்க? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அதுதானே சொல்ல போறீங்க? கல்பனா, நீ சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா? அது என்ன விஷயம், நீங்களே சொல்லுங்க. கல்பனா, என் தங்கச்சிக்கு நேற்று கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் வேலையும் முடிஞ்சு போன மாதிரி. இனிமே என்ன உன்னோட தான். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க போல தெரியுது. எந்த முடிவோ கொஞ்சம் நிதானமா எடுத்தா நல்லா இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றத? நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன இதையெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா? சிரிப்பா சிரிக்குது தினந்தோறும் தேவையானி அது அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சும்மா மாசம் வெயில் அடிக்கும், ஐப்பசி மாசம் மழை அடிக்கும், கார்த்திகை மாசம் புயல் அடிக்கும், 12 மாசம் எது அடிக்கும். மனசு
வெட்கம் என்னும் கரை போகும் மொத்தம் போட்டி துவக்கணும் முத்தார முதல் தொடரி மலையெல்லாம் ஜெயிக்கிறேன் இந்த அருகஜ புடவைக்கு போக்குறேன் அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு அந்த மேகலாவை வாழாவட்டியாக நிறுத்தி அவருடைய வைர நகைகளை ராஜா மூலமாக அடைய திட்டமிட்டீர்களே, அது என்னவாயிற்று? வருது இந்த கபாலி சொன்னா, அந்த ஆண்டவன் சொன்ன இந்த கபாலி நினைச்சா சுட்ட இருக்கும் நெருப்ப மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மதன் இங்க வரப்போறான், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. அப்படியா? அந்த மதனை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? சொல்லுறேன் கேள். மேகலாவுக்கு எனக்கு கள்ளக்காவல் இருக்கிறதா போய் சொல்லி அவனுடைய எண்ணக்கோடுகளை சந்தேக கோடுகளாக்கி மேகலாவை மதன் வெறுத்து ஒடுக்கும் அளவுக்கு குரலையை கிளப்பிவிட போகிறேன். இதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து வா. அப்படியா? அதோ மதன் வந்து கொண்டிருக்கிறான். ஹலோ மதன், நீங்க இதே ஊரா? ஆமா, நீங்க யாரு? நான் பட்டணத்துல இருந்து வரேன். மேகலான்னு ஒரு பொண்ணு. ஆமா, இங்கதான் இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு வேண்டியவரா இல்ல தூரவா? இப்போது இருக்கிற நிலைமையில தூரதான். ஆனா அப்படின்னா இது முன்னாடியே. சாரி சார், என் பழைய சம்பவங்களை நிலவெடுத்துட்டீங்க. ஏற்கனவே நான் வந்து இருக்கிறேன். அந்த மேகலாவோட பழையின அந்த அந்தரங்க காட்சிகளை ஒரு தடவையாவது நேரில் பார்த்து ஆறுதல் அடையலாம்னு மன பிரமையில வந்தேன். மேகலா, மதன், மேகலாவிற்கு திருமணம் நடந்து விட்டது, அது உங்களுக்கு தெரியாதா? மேகலாவுக்கு திருமணம் நடந்துட்டதா? நீங்க நான் சொல்றது உண்மைதான். அப்படியா? மேகலா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
என்ன ஏமாத்திட்டியா? நீ இல்லாம என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன தனிமைப்படுத்திட்டியே. நான் கொண்ட காதல் உண்மையான காதல், உறுதியான காதல் அப்படின்னு சொன்னீங்க. அந்த உறுதிமொழி எங்க? கமாலி, மனதை திடப்படுத்திக்கொள். உங்களுக்கு இருக்கும் வசதிக்கு எத்தனையோ அழகிகளை அனுபவிக்கலாம். அதை விட்டு விட்டு இந்த மேகலாவுக்கும் உங்களுக்கும் இருந்த பழைய காதலை நினைக்காதீர்கள். புதிய உலகத்திற்கு போய் கொண்டிருங்கள். சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. முடிந்தால் மேகலாவிடம் உங்கள் பட்டணத்து பழைய காதலன் வந்து சென்றான் என்று சொல்லுங்கள். கண்டிப்பா சொல்கிறேன். நான் வருகிறேன். வருவே, பார்த்தாய் அந்த மகனிடம் ஊதிவிட்டேன். இனி அவன் மனசுலபத்தால் எங்கே நிம்மதி அலைய போறான். இந்த மதனை பிரிஞ்ச மேலாவா வாரா வெட்டியா அப்பா வீட்டுக்கு போறா. அவளோட வயிறு வரையில நாம் அந்த ராஜா மூலமா கையாடல் பண்ணிடலாம். எப்படி நம்ம திட்டம்? ரொம்ப அழகான திட்டம். எச்சில்பட்ட கனியா, சொல் மேகலா, சொல். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை கலந்து விட்டாயே. இருந்து உன்னை கூட்டி புன்னகைத்து இப்படிப்பட்ட எனக்கு நீ துரோகம் செய்து விட்டாயே. முதட்டில் தேனை வைத்து உள்ளத்தில் நஞ்சை வைத்து என்னை சீரழித்து சின்னவனமாக்கி விட்டாய். கவரி மானை போன்று மானத்தோடு வாழ நினைத்தேன். ஆனால் உன்னால் வீதியிலே மானம் கட்டு மரியாதை கட்டு தலை குனிந்து நடக்க முடியாக்கிட்டாயே. இனி நான் வாழத்தான் வேண்டுமா? சொல் மேகலா, சொல். உன் முகத்தை கண்டு பேச முடியாம நிலைமைக்கு என்ன ஆளாக்கி விட்டாயே. கூடி குறுக வைத்து குருட்டு மனிதனாக்கி என்னை ஆக்கி விட்டாயே. இனி என் வாழ்க்கை ஒளி இல்லாத வாழ்க்கை, இருட்டாரையும் தள்ளிவிட்டாயே. இனி எனக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்காதா? மேகலா,